அனைவருக்கும் வணக்கம். சிபிஎஸ்சி கிளாஸ் 12 மேக்ஸில் ப்ரீவியஸ் 2024 நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க். A function f from r to r is defined as ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஜெக்டிவா சப்ஜெக்டிவா அது பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு இன்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னு தெரியணும், அதே போல் சப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸோ இன்ஜெக்டிவ் அப்படின்னா 1 to 1. அடுத்து சப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்டிவ் அப்படின்னா on to. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜெக்டிவ் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கிறேன். f of x is equal to x square minus 4x plus 5. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை இன்ஜெக்டிவ் ஆர் 1 to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா f of x1 is equal to f of x2ன்னு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நம்மளாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ அது அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வந்ததுன்னா ஆன்சரில் x1 is equal to x2ன்னு வரணும். இது ரெண்டும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது 1 to 1. ஓகேங்களா? இப்போ நம்ம f of x1 equal to f of x2ன்னு எடுத்துக்கலாம். இப்படி f of x1 is equal to f of x2ன்னு எடுக்கும்போது இங்கே இருக்கிற xோட வேல்யூ x1 x2ன்னு அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் இங்கே x1ன்னு அப்ளை பண்ண என்ன ஆகுது பாருங்கள், x1 ஸ்கொயர் மைனஸ் 4x1 ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு அடுத்து f of x2வா. ஸோ f of x2னா இங்கே x2ன்னு அப்ளை பண்ணுறோம். x2 ஸ்கொயர் மைனஸ் 4x2 ப்ளஸ் 5. ஸோ இந்த ப்ளஸ் 5 இங்கே ப்ளஸ் 5 ஒரு பக்கம் போச்சுன்னா கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, x1 ஸ்கொயர் மைனஸ் 4x1 இஸ் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர் மைனஸ் 4x2. ஸோ இந்த x2 ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். x1 ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 4x1 இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 4x1 மைனஸ் 4x2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்தில் பாருங்கள், இதை வந்து x1 ப்ளஸ் x2 இன்ட்டு x1 மைனஸ் x2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்தில் 4 காமனாக வெளியே எடுத்தோன்னா x1 மைனஸ் x2ன்னு கிடைக்கும். ஸோ x1 மைனஸ் x2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு x1 ப்ளஸ் x2 இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? சரி, இது இன்ஜெக்டிவா? நமக்கு x1 இஸ் ஈக்குவல் டு x2ன்னு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அப்போ இது வந்து இன்ஜெக்டிவ் கிடையாது. ஓகே, சப்ஜெக்டிவ் செக் பண்ணிக்கலாம். சப்ஜெக்டிவ் ஆன் டு அப்படின்னா f of xக்கு நமக்கு yன்னு ஒரு வேல்யூ வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5ன்னு இருக்குல்ல, அதை வந்து yன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டு yக்கான வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ yக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒய்யோட வேல்யூ கிடைக்க தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கேருந்து எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா போதும். அதை இதில் அப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து ஒய் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ண முடியுதா பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x. ஸோ இங்கே என்ன வரணும், ப்ளஸ் 4ன்னு வரணும், அதாவது 2 ஸ்கொயர்னு வரணும். ஸோ இப்போ இந்த 2 ஸ்கொயருக்கு பதிலாக 4ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ளஸ் 4 நம்மளாம் எழுதியிருக்குமா, உடனே மைனஸ் 4 ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வேல்யூ மாறாது. இந்த ப்ளஸ் 5 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன ஆகுது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 5 மைனஸ் 4 வந்து ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2ஓட வேல்யூ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் 1 ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் ஒய்ன்னு வருதான் செக் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5. ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறோம், எஃப் ஆஃப் ரூட் ஆஃப் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு, ஸோ எக்ஸுக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 5. ஸோ இப்போ இது ஸ்கொயர் பண்ணும்போது ஹோல் ஸ்கொயரில் வரும். ஸோ வேல்யூ பெருசாக போகும், இட்ஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதுவும் வந்து இல்லை. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா 1 to 1ம் கிடைக்கல, சப்ஜெக்டிவும் கிடைக்கல, ஆன் டூவும் கிடைக்கல. ஸோ அப்போ ஆன்சர்
நெய்தர் இன்ஜெக்டிவ் நார் சப்ஜெக்டிவ். இதுதான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது, if A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, is a skew symmetric matrix, then the value of 2A minus A plus B அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ skew symmetric matrix அப்படின்னா என்ன? ஓகே, skew symmetric அப்படின்னா ஸோ A transpose is equal to A. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் மைனஸ் A. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் skew symmetric. சிமெட்ரிக்னா தான் A transpose is equal to A. ஓகேவா? இப்போ நமக்கு இது கேட்கல, ஸோ இது மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு நமக்கு இந்த வேல்யூ கேட்குறாங்க, அதாவது 2A minus B plus C கேட்குறாங்க. சரி, இந்த வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? A C minus 1 B05 1 minus 1 5, சரி 1 minus 1 0. இது A ஓட வேல்யூ. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக மைனஸ் என்ன அப்ளை பண்ணிக்குவா, மைனஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். இது அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். A C minus 1 B 0 5 1 minus 5 0. ஓகே, இப்போ கம்பேர் பண்ணுங்க. A is equal to minus A. அடுத்து B is equal to Cன்னு கிடைக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுங்க. புரியுதுங்கம்மா? இந்த மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். இது உள்ளே போகும்போது மைனஸ் ஏ ப்ளஸ் 1 மைனஸ் பி 0 என்ன பண்ணாலும் 0 தான். மைனஸ் 5 மைனஸ் 1 ப்ளஸ் 5 0 0 தான். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது A is equal to minus A. அடுத்து B is equal to minus C. வேறு ஓகே, இது ரெண்டு போதும் நமக்கு. ஸோ 1 is equal to 1 வருது, மைனஸ் 5 இதெல்லாம் ஓகே தான். ஸோ இங்கேயும் வந்து மைனஸ் B is equal to C தான் கிடைக்கும். ஓகே, இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், 2A minus B plus C கேட்குறாங்க. 2A minus of B plus C. 2A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ A மைனஸ் ஏன்னு இருக்கா, A is equal to மைனஸ் ஏன்னு இருக்கா, அந்த மைனஸ் ஏ இந்த பக்கம் வந்ததுன்னா 2Aன்னு ஆகிடுமா. 2A ஓட வேல்யூ 0, அப்போ இங்கே 0ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் பிக்கு பதிலாக நம்ம மைனஸ் சி அப்ளை பண்ணோம்னா மைனஸ் சி ப்ளஸ் சி 0 மைனஸ் ஆஃப் இது ஒரு 0 0 மைனஸ் 0 0ன்னு கிடைக்கும். ஸோ சிம்பிளாக ஆன்சர் என்ன வருது, 0ன்னு வருது. ஸோ செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் a square matrix of order 3 such that the value of modulus of adjoint A is equal to 8, then the value of A transpose அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3னா 3 rows இருக்கும், 3 columns இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அடுத்து வேல்யூ ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் கேட்குறாங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ தெரிஞ்சிருக்கு. அட்ஜாயிண்ட் ஏலேருந்து மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் இருக்கா? modulus of adjoint A is equal to modulus of A power n minus 1. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்போ மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 8, மாடுலஸ் ஆஃப் ஏ தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னென்னா 3 ஆர்டர் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்னோட வேல்யூ 3 அப்ளை பண்ணால் 3 minus 1. ஸோ 8 is equal to modulus of A power 2. ஓகேங்களா? ஸோ இப்போ 8 is equal to modulus of A. இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வச்சோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 is equal to modulus of A. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 எப்படி எழுதலாம்? 2 root 2ன்னு எழுதிக்கலாமா? 8 2 into 2 into 2ன்னு எழுதும்போது ஸ்கொயர் ரூட்னா 2 2ல் ஒரு 2 வெளியே வந்துடும், ஒரு 2 உள்ளவே இருக்கும். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து
மாடுலஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் கேட்குறாங்க. ஏ டிரான்ஸ்போஸும் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கேட்கும்போது மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து 4th ஒன், இஃப் இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதனுடைய இன்வெர்ஸும் கொடுத்துட்டாங்க, then the value of lambda அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய இன்வெர்ஸும் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன கண்டிஷன், ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகேவா? ஸோ இது ஏ இன்வெர்ஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் வந்து லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், 7 - 3 - 3, 7 - 3 - 3. அடுத்து -1 1 0, -1 1 0, -1 0 1, -1 0 1. அடுத்து A இன்வெர்ஸ் 1 3 3 1 lambda 3, 1 3 3 1 lambda 3, 1 3 4, 1 3 4 equal to I என்ன அர்த்தம், 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு லாம்டா எங்கே இருக்கோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ரோ செகண்ட் காலம் இது மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ரோவும் எடுத்துருக்கலாம். இங்கே 7 - 3லாம் இருக்குது, கொஞ்சம் வேல்யூஸ் பெருசாக இருக்கும். நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ -1 × 3 -3, 1 into lambda plus lambda plus 0 is equal to இங்கே இருக்கிற வேல்யூ 1. ஸோ இது ரொம்ப பெருசாக போகும், 9 வேல்யூஸ் வந்துருக்கணும். ஸோ 1 மார்க்குன்றதுனால நமக்கு எது வேணுமோ அது மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கே செகண்ட் ரோ, இங்கே செகண்ட் காலம், ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிறது மிடில், அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1, இந்த -3 இந்த பக்கம் வச்சுன்னா +3. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து 5th ஒன் பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப ஈஸி. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஒரு 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க, வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ அதை அப்படியே போட்டுடலாமா? 5x, அடுத்து 2 × -1 -2, 0 × x 0, அது வேணாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 3 × -2 -6, 1 × 3 சரி 1 × x x. ஸோ என்ன கேட்குறாங்க, எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆகிடும், 4x ஆகும். இந்த -2 இந்த பக்கம் போச்சுன்னா +2 ஆகிடும். ஸோ அப்போ 4x is equal to -4, x is equal to -1. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகே, அடுத்து 6th ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் A square where A is equal to Aij is a 2×2 matrix whose elements are given by Aij, the maximum of I, j minus minimum of I, j. ஓகே, ஃபஸ்ட்டு 2×2 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். A11, A12, A21, A22 இந்த மாதிரி இருக்குமா? இதில் இது எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள். மேக்ஸிமம் ஆஃப் IJ, ஐனா 1, ஜேனா 1. இதில் எது மேக்ஸிமம்? 1. மேக்ஸிமம் 1, மினிமமும் 1. ஸோ 1 - 1. ஸோ அடுத்து A12, இந்த A12ல் மேக்ஸிமம் நம்பர் எது? 2 மைனஸ் மினிமம் நம்பர் எது? 1 1. அடுத்து A21, அதே போல் இதில் மேக்ஸிமம் 2, மினிமம் 1. இதில் மேக்ஸிமம் மினிமம் ரெண்டுமே 2. ஸோ இப்போ 1 - 1 0, 2 - 1 1, 2 - 1 1, 2 - 2 0. ஓகே, இதுதான் A. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் A ஸ்கொயர் வேர் A is equal to, இப்போ நம்ம A மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ A ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். A ஸ்கொயர் இங்கே போட்டுருவோம், தனியாக போட்டுருவேன். 6th ஒன், A ஸ்கொயர் ஈக்குவல் டு A நமக்கு என்ன கிடைச்சிது? 0 1 0 1, சாரி 0 1 1 0, 0 1 1 0, மறுபடியும் 0 1 1 0. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 0 + 1 1, 0 + 0 0,
0 plus 0 0 1 plus 0 1. ஸோ இப்போ 1001 தான் சரியான விடை. 1001 ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து if x e power y is equal to 1 then the value of dy by dx at x is equal to 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணி என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இ பவர் ஒய். 7th one, x e power y is equal to 1 dy by dx கேட்குறாங்க. ஸோ இதை அப்படியே டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். ஆனால் இங்கே இ பவர் ஒய் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இங்கே இ பவர் ஒய் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கலாம். ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் 1. ஸோ லாக் இங்கே உள்ள மல்டிபிள் நம்பர் இருக்கும்போது நம்ம லாக் எடுத்தால் என்னாகும், லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் இ பவர் ஒய் ஈக்குவல் டு லாக் 1ன்னு கிடைக்கும். லாக் 1 வேல்யூ 0, அது விட்டுடலாம் அப்புறம். ஓகே, லாக் எக்ஸ் ப்ளஸ் இ லாகும் இ பவர் ஒய்யும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஃபைனலாக ஒய்ன்னு மட்டும் கிடைக்குமா, ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் 1 வேல்யூ 0. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ dy பை dxோட வேல்யூ என்னவாக இருக்கும், at x is equal to 1 கேட்டிருக்காங்களா. ஓகே, dy by dx is equal to minus 1 by x. at x is equal to 1 னா minus 1 by 1 minus 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ dy by dx ஓட வேல்யூ minus 1 எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ 7th ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 8th one, derivative of e power sin square x with respect to cos x is. ஸோ இது கொஞ்சம் இந்த மாதிரி அடிக்கடி கேட்குறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி கேட்குறாங்க. என்னென்னு பாருங்கள், டெரிவேட்டிவ் ஆஃப் e power sin square x with respect to cos x. with respectனா கீழே வரணும், இந்த வேல்யூ மேலே போகணும். இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். டினாமினேட்டரில் நம்ம ரெண்டு வேரியபிள் சரி ரெண்டு ஃபங்க்ஷன் தனித்தனியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா நியூமரேட்டரை ஒரு வேரியபிளாகவும் டினாமினேட்டரை ஒரு வேரியபிளாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து யூன்னு எடுத்துக்கிறேன், இ பவர் சைன் ஸ்கொயர் எக்ஸ். டினாமினேட்டரில் இருக்கிற வேரியபிள் ஃபங்க்ஷனை இன்னொரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அவங்க என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னு நல்லா கவனிங்க. டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் அப்படின்னா நமக்கு dy பை டிஎக்ஸ்னால் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம், இதை யூன்னு எடுத்துக்கிறோம், இதை வின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா du டிவைடட் பை dv கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு du டிவைடட் பை dv டேரெக்டாக கிடைக்காது. அதனால் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா du டிவைடட் பை dvயை du டிவைடட் பை dx மறுபடியும் டிவைடட் பை dv டிவைடட் பை dxன்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு du டிவைடட் பை dx dvயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எங்கே இருக்குது, எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போது du டிவைடட் பை dx இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், இ பவர் எக்ஸ் தான் வரும். அப்போ இ பவர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படியே போட்டுடலாம். மறுபடியும் சைன் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், 2 sin எக்ஸ்னு வரும். மறுபடியும் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், காஸ் எக்ஸ்னு வரும். ஸோ இதில் 3 முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். ஓகேவா. அடுத்து v dv டிவைடட் பை dx. vன்றது காஸ் எக்ஸ், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா. நமக்கு என்ன வேணும், du டிவைடட் பை dv. அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாம். sin x கேன்சல் ஆகிடும், மைனஸ் மேலேயே வச்சுக்கலாம். மைனஸ் 2 cos x e பவர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் தான் நமக்கான ஆன்சர். ஸோ எத்தனாவது ஆப்ஷன் பார்த்துடலாம். e power sin square minus 2 cos x e power sin square x, ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான்
கரெக்டான விடை. அடுத்து 9th one. Function f of x is equal to x by 2 plus 2 by x as a local maxima at x. Okay. Function என்ன கொடுத்திருக்காங்க? f of x is equal to x by 2 plus 2 by x. So இது வந்து local maxima கேக்குறாங்க. Local maxima அப்படினா so d square y by dx square ஓட வேல்யூ greater than 0 இருந்ததுனா அதுதான் local maxima at x is equal to what? So x க்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ d square y by dx square ல அப்ளை பண்ணா அது 0 ஓட பெருசா இருந்ததுனா பிளஸ்ல வந்ததுனா அது வந்து local maxima. ஓகே, ஃபர்ஸ்ட் இத நம்ம ரெண்டு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் முறை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்தோம்னா அதுல இருந்து x ஓட வேல்யூ கிடைக்கும். அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படினு சொல்வாங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க f dash of x is equal to so x by 2 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினா x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by 2 அப்படினு கிடைக்கும் பிளஸ் so 2 by x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க 2 டினாமினேட்டர்ல இருக்கிற x நியூமரேட்டர் போகும்போது x power -1 ன்னு வரும். so இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினா 2 into -1 x power -1 அப்படினு வரும். so அப்ப 2 into -2 into x power -2 ன்னு வரும். x power -2 கீழ வந்துரும். அப்ப -2 divided by x square ன்னு எழுதிக்கலாம். இந்த plus into minus இங்க minus ன்னு எழுதிக்கலாம். so அப்ப f dash of x is equal to நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/2 minus 2 divided by x square ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வேணும். என்னன்னா இந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ அப்ப என்ன பண்றோம்? f dash of x is equal to 0 அப்படினு எடுத்துக்கிறோம். அப்ப இதனுடைய வேல்யூ 0 ன்னு எடுக்கும்போது -2 by x square equal to -1/2 அப்படினு கிடைக்கும். சோ இது ரெசிப்ரோக்கல் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா x square by 2 equal to 1/2. சோ இப்ப ரெசிப்ரோக்கல் பண்ணனும் அப்படினா x square by 2 equal to 2 ன்னு கிடைக்கும். சோ அப்ப x square ஓட வேல்யூ 4 ன்னு கிடைக்கும். அப்ப x is equal to plus or minus 2 ன்னு கிடைக்கும். ஓகே, சோ the point of inflection கிடைச்சாச்சு. அடுத்து நமக்கு f double dash of x வேணும். ஃபர்ஸ்ட் f dash of x என்ன இருக்கு? 1/2 minus 2 by x square ன்னு இருக்கு. சோ அப்ப f double dash of x சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1/2 வந்து கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 minus 2 by x square 2 into இந்த x square மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் போய்டும். x power -2 ன்னு ஆகும். இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -2 x power -3 ன்னு வரும். சோ இது -3 டினாமினேட்டர் கொண்டு வந்தா +2 3 ன்னு ஆயிடும். சோ அப்ப நான் டைரக்டா போட்டுக்கறேன் -2 divided by x cube அப்படினு எழுதிக்கலாம். சோ அப்ப மல்டிப்ளை பண்ணா 4 divided by x cube ன்னு கிடைக்குது. சோ f double dash of x. So at x is equal to +2. +2 x க்கு பதிலா +2 ன்னு அப்ளை பண்ணா f double dash of x என்ன கிடைக்குது பாருங்க. 4 divided by +2 ன்னு அப்ளை பண்ணா 8. So 1/2 இது greater than 0. அது -2 ன்னு அப்ளை பண்ணோம்னா f double dash of x ல 4 divided by -8 ன்னு வரும். -1/2 ன்னு வரும். less than 0. So less than 0 னா இது maximum, greater than 0 னா இது minimum. இது local maximum, so local minimum, இது local maximum. So local minima கேக்குறாங்க. So local minima னா நமக்கு எங்க கிடைக்குது? x is equal to +2. ஓகேங்களா? So நமக்கு கிடைக்கிற வேல்யூ local minimum. அதனுடைய பாயிண்ட் வந்து local minima. அவங்க क्वेश्चनல மினிமா அப்படினு கேட்டிருக்காங்க. local minima ன்னு கேட்டிருக்காங்க. அப்படினா x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. x க்கு 2 ன்னு அப்ளை பண்ணா நமக்கு பிளஸ்ல வருது. x க்கு 2 ன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு பிளஸ்ல வருது. அதுதான் local minima. அடுத்து given a curve y is equal to 7x minus x cube and x increases at the rate of 2 units per second, the rate at which the slope of the curve is changing when x is equal to 5 is அப்படினு கேக்குறாங்க. சோ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் பாருங்க. y is equal to 7x minus x cube. அடுத்து x increases at the rate of 2 units. அதாவது
dx divided by dt. ஏன் t போடுறோம் அப்படின்னா per second, செகண்ட்ன்றது டைம், அதனால் dt. இது 2 units per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. rate at which the slope curve is changing when x is equal to 5. x is equal to 5 இருக்கும்போது ஸ்லோப் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். y is equal to 7x minus x cube dx by dt equal to 2. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் dm divided by dt என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு m அப்படின்னா என்னன்னு தெரியணும். m ஸ்லோப் அப்படின்னா dy by dx. ஓகேங்களா, நமக்கு ஏற்கனவே dy by dx இருக்கா, சரி y இருக்கா. இதை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு dy by dx கிடைக்குமா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். dy by dx is equal to 7x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 7 மைனஸ் எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். ஸோ அப்போ எம்மோட வேல்யூ என்ன வரும், 7 மைனஸ் 3x ஸ்கொயர். அடுத்து dm டிவைட் பை dt கேட்குறாங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, rate at which the slope of curve is changing when x is equal to 5. ஸோ இங்கே சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க, டைமில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வந்து டைமில் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம dm by dt கண்டுபிடிக்கணும். ஸோ dm by dt எப்படி எழுதலாம்னா d by dt ஆஃப் இந்த எம்மோட வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கலாம், 7 மைனஸ் 3x ஸ்கொயர். சரி, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 7 வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும், விட்டுடலாம். மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஆனால் இங்கே எக்ஸுன்றது நம்ம டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், அதனால் dx டிவைடட் பை dt கண்டிப்பாக வரணும். ஸோ இப்போ இது பாருங்கள், மைனஸ் 6x இன்ட்டு dx பை dt. ஸோ இதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அட் x is equal to 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே dx by dtயோட வேல்யூ இங்கே கொடுத்ததுனால அதையும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு dx by dtயோட வேல்யூ 2. 2 5s are 10 into 6 60 minus 60. Rate of change of slope is minus 60 per second. Answer option A தான் சரியான விடை. அடுத்து 11th கேள்வி, integral 1 divided by x into log x whole square dx is equal to கேட்டிருக்காங்க. 11th one, integral 1 divided by x into log x whole square into dx. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இங்கே டினாமினேட்டில் இருக்கிற log x நம்ம t அப்படின்னு எடுத்துக்கலாமா. t is equal to log xன்னு எடுத்தோம்னா dtயோட வேல்யூ என்ன ஆகும், log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x into dx. ஸோ இங்கே ஏற்கனவே 1 by x into dx இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம dt அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். டிவைட் பை log x வந்து tன்னு எடுத்துருக்கோம், அப்போ t ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது t ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும், 1 by t ப்ளஸ் c அப்படின்னு கிடைக்குமா. ஆக்சுவலாக எப்படி இதெல்லாம்னா இன்டெக்ரல் t பவர் மைனஸ் 2 dt. ஸோ t பவர் மைனஸ் 2 இன்டெகிரேட் பண்ணும்போது t பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1 டிவைட் பை மைனஸ் 1 ப்ளஸ் c. சாரி, இங்கே மைனஸ் வரும். ஸோ மைனஸ் 1 by t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் மைனஸ் 1 டிவைட் பை tயோட வேல்யூ log x ப்ளஸ் c. ஆப்ஷன் B1 தான் சரியான விடை. அடுத்து 12th ஒன் பார்க்கலாம். The value of integral minus 1 to 1 x modulus of x dx. இந்த மாதிரி டெஃபினட் இன்டெக்ரலில் ஒரே மாதிரி நம்பர் மைனஸ் 1 to ப்ளஸ் 1, மைனஸ் 2 to ப்ளஸ் 2, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஓகேங்களா, நம்ம இது வந்து ஆட் ஃபங்க்ஷனா இல்லை ஈவன் ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ஆட் ஃபங்க்ஷன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணி, ஸோ வர ஆன்சரும் வந்து நமக்கு பாசிட்டிவ்லேயே இருந்ததுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன், அப்படி இல்லைனா ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு மேலே மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு வரும்.
ஸோ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வெறும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தான், ஆனால் இந்த மைனஸ் மட்டும் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி மைனஸ் வெளியே வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷனில் நமக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்து 0 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இன்டகிரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இதனுடைய ஆன்சர் 0. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து 13th one. The area of region bounded by the curve y square equal to 4x and the x-axis between x is equal to 0 and x is equal to 1. Okay, first இந்த y square equal to 4x diagram எப்படி இருக்குன்னு பாருங்க. Question number 13. y square equal to 4x இது நம்ம எப்படி வரையலாம்னா diagram இப்படி இருக்கும். Okay. இப்போ லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to 0, x is equal to 1. x is equal to 0 இதுதான், x is equal to 1 இது. ஸோ இது வரைக்கும் கட் ஆகும். ஓகே, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம இன்டெக்ரல் ஃபார்ம்லனா இன்டெக்ரல் y dx is equal to இன்டெக்ரல் ஒய்யோட வேல்யூ ரூட் ஆஃப் 4xன்னு எழுதலாமா? ஸோ ரூட் ஆஃப் 4xை 2 வெளியே வந்துடும், 2 root xன்னு எழுதலாம். 2 வெளியே வச்சுக்கிட்டு ரூட் எக்ஸ். ஸோ லிமிட் வந்து x is equal to 0 to x is equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட் 0 to 1 dx. இது எப்படி எழுதலாம்? 2 இன்டெக்ரல் 0 to 1 x power 1/2 into dx. ஸோ 2 இன்டெக்ரல் எடுத்துட்டோம்னா x power 3/2 divided by 3/2 லிமிட்ஸ் 0 to 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ 2 இன்ட்டு லிமிட் 1 அப்ளை பண்ணால் 1 divided by 3/2, 0 அப்ளை பண்ணால் 0ன்னு வரப்போகுது. 2 into 2/3 இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆன்சர் 4/3 அப்படின்னு கிடைக்கும். 4/3. ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏரியா வரையும் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதே போல் ஏரியா இங்கே ஒரு ஏரியா இருக்கா? ஸோ அப்போ இது ஆன்சர் ஃபைனல் ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 8/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். 4/3 8/3 4/3 இருக்குது, 8/3 இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ நமக்கு 8/3 தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ இது நம்ம டிரைவ் பண்ண 2. ஸோ கொஷின்லேருந்து டிரைவ் பண்ண 2 இது. நம்ம கண்டுபிடிச்ச ஏரியா இது வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 0 to 1. ஓகேங்களா? ஸோ இதையும் எடுத்து எழுதணுன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன ஏரியா இருக்கோ அதே ஏரியா இங்கே இருக்கும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபைனல் ஆன்சர். அடுத்து 14th one. இந்த ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டர் வந்து டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். இருக்கிறதுல பெரிய ஆர்டர் இது தான். ஸோ 4. இன்கேஸ் வந்து இதில் டிகிரி கேட்டிருந்தாங்கன்னா ஸோ இதில் டிகிரி நாட் டிஃபைன்டு. ஏன் அப்படின்னா சைன் ஆஃப் டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ டிகிரி வந்து இல்லை. ஸோ ஆர்டர் மட்டும் கேட்டிருக்காங்க. ஆர்டர் 4 தான் சரியான விடை. அடுத்து 15th வந்து the position vector of the point P and Q are P vector and Q vector respectively. The point R divides the line segment PQ in the ratio 3:1. ஸோ இது வந்து PQன்னு கொடுத்துருக்காங்க. The point R divides the line segment PQ into 3:1. இந்த R வந்து 3:1 என்ற ரேஷியோவில் பிரிக்குதான். அண்ட் S is the midpoint of the line segment PR. PRக்கு மிட்பாயிண்டில் வந்து S அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கான். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த எஸ் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். பி இருக்குது, கியூ இருக்குது, இங்கே ஆர், இங்கே எஸ். ஃபஸ்ட்டு 3:1, இது 1:1. 1:1 தானே மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ எஸ்ஸோட பொசிஷன் வெக்டார் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர்லேருந்து எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். ஸோ இந்த ஆர் வெக்டர் எப்படி எழுதலாம், mn1 ப்ளஸ் mx1 ஃபார் x1 mx1 ப்ளஸ் nx2 டிவைட் பை m ப்ளஸ் n ஃபார்முலாவா. இங்கே எம்மோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 1. ஸோ இது வந்து பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது எக்ஸு, இது ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? அப்போ 3 இன்ட்டு q, அடுத்து n இன்ட்டு p np டிவைடட் பை 3 + 1 4ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, நமக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே p இருக்குது,
இங்கே ஆர் இருக்குது. ஸோ மிடில் எஸ் இருக்குது. அப்போ இது 1:1 என்ற ரேஷியோவில் இருக்கும். பீன்ற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் பி, ஆர்ன்ற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் வந்து 3q ப்ளஸ் 3qன்னு எடுத்துருக்குன்னா அடுத்து என்னுக்கு பதிலாக 1 இல்லை. ஸோ என்னோட வேல்யூ 1, 3q ப்ளஸ் p டிவைட் பை 4. ஓகே, இதனுடைய மிட் பாயிண்ட் ஃபார்முலா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். 3q ப்ளஸ் p டிவைட் பை 4 ப்ளஸ் p ஹோல் டிவைட் பை 2. ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், 3q ப்ளஸ் p, இந்த 4 எல்சிஎம் எடுத்தோம்னா ப்ளஸ் 4p டிவைட் பை 4, ஏற்கனவே டினாமினேட்டில் ஒரு 2 இருக்குது 2. ஸோ இப்போ ஆட் பண்ணோம்னா 3q 5p முன்னாடி எழுதிக்கிறேன், 5p ப்ளஸ் 3q டிவைட் பை 8. இதுதான் எஸ்ஸோட பொசிஷன் வெக்டார். 5p ப்ளஸ் 3q டிவைட் பை 8. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து 16th ஒன்னா 16th one, the angle which the line x by 1 y by minus 1 z by 0 makes the positive direction of y axis அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ பாசிட்டிவ் டைரெக்ஷன் ஆஃப் y axis அப்படின்னா என்ன அர்த்தம்? y axisல வேல்யூ இருக்கும், அது பாசிட்டிவில் இருக்கணும். அப்போ 0 1 0 இதனுடைய டைரெக்ஷன் கொசைன்ஸ் வந்து 0 1 0 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இதனுடைய டைரெக்ஷன் கொஷன்ஸ் என்ன வரும்? இங்கே கீழே இருக்கிற வேல்யூ 1, -1, 0. ஸோ நமக்கு 2 வெக்டர் தெரிஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள்கான ஃபார்முலா என்ன? தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் b1 vector dot b2 vector divided by modulus of b1 into modulus of b2. ஓகேவா? ஸோ இப்போ b1 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிறது தான் b1 ஓட வேல்யூ 1 -1 -1 0. b2 ஓட வேல்யூ 0 1 2. ஸோ இது வந்து i வெக்டார் மைனஸ் j வெக்டார்னு எழுதிக்கலாம். இது j வெக்டார், சாரி 0 1 0, இது வெறும் j வெக்டார் தான். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் b1 டாட் b2. ஸோ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் -1 மட்டும் கிடைக்குமா? ஓகேவா? அடுத்து இதனுடைய நம்ம ஃபார்முலா முன்னாடி எழுதியிருக்கேன், அதனால் இங்கே எழுதலை. ஸோ இதனுடைய மாடுலஸ் ஆஃப் i மைனஸ் ஜே இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஜே என்ன வருது பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1 divided by, so modulus of I minus j na 1 plus 1 square plus 1 square னு வரும், 1 னு எழுதிக்கிறேன், into 1. so அப்போ theta is equal to cos inverse of 1 divided by, sorry -1 divided by √2 into √1. √2 மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ √2 cos inverseல 1/√2 எப்போ கிடைக்குன்னா 45 டிகிரி. ஓகேவா? ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே காஸ் தீட்டா அப்படியே எழுதிருக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே காஸ் மைனஸ் π/4 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? 45 டிகிரியில் 1/√2 வரும், ஸோ மைனஸ் எழுதிக்கிறோம். ஸோ இந்த மைனஸை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், முன்னாடி பை போடுறோம், π மைனஸ் π/4, இங்கே காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இந்த காஸ் தீட்டாவும் காசும் கேன்சல் பண்ணிட்டோம்னா தீட்டா வந்து π மைனஸ் π/4னு வரும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3π/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆங்கிள் வந்து 3π/4. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து, the Cartesian equation of the line passing through the point 1, -3, 2 and parallel to the line, இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணுமா? ஒரு பாயிண்ட் இருக்குது, ஓகேவா? இந்த லைனில் இதுலேருந்து நம்ம வெக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த லாம்டாவோட கோஎஃபிஷியன்ஸ், லாம்டா கூட மல்டிப்ளை ஆயிருக்கா அந்த வெக்டர் என்னன்னு தெரியணும். அதுக்காக முதல்ல இதை வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி லாம்டா மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது 17th one, two I vector plus lambda I vector, r vector is equal to 2I vector plus lambda I vector plus
lambda j vector plus lambda j vector, so j cap plus 2 lambda cap minus k cap, 2 lambda cap minus k cap, so lambda k cap. Okay, so இப்போ இதில் லாம்டா இருக்கிற இடம்லாம் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். லாம்டா இல்லாததெல்லாம் எடுத்து தனியாக எழுதிக்கிறேன். 2i cap ப்ளஸ் லாம்டா ஜேயில் இல்லை, அப்போது மைனஸ் கே கேப் மட்டும் கிடைக்குது. அடுத்து ப்ளஸ் லாம்டா காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப் இப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே IJK இதுதான் நமக்கு தேவையான வெக்டர். ஏற்கனவே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, 1,-3,2 1,-3,2 எங்கே வருது பாருங்கள், x-1 இங்கேயும் வருது இங்கேயும் வருது, 1 -3 2, அதாவது ஈக்குவேஷனில் x-x1 டிவைட் பை a1 அப்படின்னு வரும். இந்த 1 இங்கே அப்ளை பண்ணால் என்னாகும், x-1ன்னு வரும். ஸோ அப்போ ஏவும் இருக்கலாம் டியும் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வெக்டர் என்ன, 1,1,2. இந்த வெக்டர் டினாமினேட்டில் இருக்கணும். எங்கே இருக்கணும், இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ டி தான் சரியான விடை. ஸோ 2 ஆப்ஷன் கரெக்டாக இருந்தது. இந்த பாயிண்ட் வச்சு பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த வெக்டர் இங்கே கொடுத்துருக்க வெக்டர் வச்சு பார்த்தோம்னா D1 தான் சரியான விடை. ஓகே, அடுத்து 18th ஒன் பார்க்கலாம். ஸோ P of A by B ஈக்குவல் டு P of B by A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நமக்கு எந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, P of A by B எப்படி எழுதலாம் பாருங்கள், P of A intersection B divided by P of B அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு P of B by Aவையும் P of A intersection B divided by P of A அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ A intersection B A intersection B கேன்சல் ஆயிடுச்சுன்னா P of A is equal to P of Bன்னு வரும். இங்கே இருக்கிற நியூமரேட்டர் டினாமினேட்டர் இங்கே வந்தால் நியூமரேட்டரில் போயிடும், இங்கே இருக்கிற டினாமினேட்டர் இங்கே வந்ததுன்னா நியூமரேட்டரில் போயிடும். அப்போ P of A equal to P of B, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகே, அடுத்து அசஸ் அண்ட் ரீசன் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 19th ஒன். domain of y cos inverse x is -1,1. ஓகேவா, இது கரெக்டாக இருக்குது. the range of the principal value branch cos inverse y equal to 0, pi minus pi by 2ன்றது தவறு. ஸோ அப்போ ரீசன் மட்டும் அசஸன் மட்டும் கரெக்டாக இருக்குது, ரீசன் வந்து தப்பாக இருக்குது. என்ன ஆப்ஷன் பாருங்கள், அசஸன் ஏ அண்ட் ரீசன் 2 ரெண்டுமே ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் ரீசன் 2, ஏ இஸ் ட்ரூ. ஸோ சி தான் கரெக்டான விடை. ஸோ ஏ வந்து ட்ரூ அண்டு ஆர் வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து 20, 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் த சைஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு செக் பண்ணணும். இது செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். ஸோ மாடுலஸ் எடுத்தோம்னா √6² வரும். அதை நான் டேரெக்டாக 36ன்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் 2² வரும், 4ன்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் -8 whole square வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 64ன்னு வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணோம்னா 60, 90, 100, 104. ஸோ அதே போல் இங்கே நான் டைரெக்டாக போட்டுக்கிறேன். 100 + 4 + 36 114 வருது. இங்கே வந்து √16 + 16 + 4 20, 36ன்னு வருது, √36. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா எதனா ஒன்று வந்து பெருசாக இருக்கிற ஒன்று வந்து மற்ற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள், √40 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வெறும் 14 கிடைக்கும், 114 கிடைக்குமா. √140 ஸ்கொயர் பண்ணும்போது 140, இதை ஸ்கொயர் பண்ணும்போது 104, இதை ஸ்கொயர் பண்ணும்போது 36. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 140 வந்துடுது, இங்கேயும் 140 வருது. ஸோ அப்போது AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். சரிங்களா. ஸோ பித்தாகரஸ் தியரம் ப்ரூவ் ஆகுது. அப்போ இது 90 டிகிரியில் இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போது அசஷன் வந்து ட்ரூ. அடுத்து 3 non-zero vectors of which none of 2 are collinear forms a right triangle if their resultant is 0 vector or
sum of any two vectors is equal to the third. என்ன சொல்கிறாங்கன்னா 3 non-zero vectors of which none of two are collinear. 3 வெக்டர் இருக்குது, இங்கே ஒரு வெக்டர், இங்கே ஒரு வெக்டர், இங்கே ஒரு வெக்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதில் 2 வெக்டர் which none of two are collinear forms a triangle. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து ஒரே கொலினியரில் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. the resultant is 0 vector or sum of any two vectors is equal to the third vector. ஸோ அப்போ இதில் ரிசல்டண்ட்டை வந்து மற்ற 2 வெக்டருடைய சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நம்ம இந்த வெக்டர்லேயும் படிச்சிருப்போம். இதுவும் வந்து ட்ரூ. ஓகேவா? ஸோ அசஸனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ. ஆனால் இதுக்கான ரீசனாக இதுன்னு பார்த்தோம்னா இல்லை. ஓகேவா? வெறும் அசஸன் அண்ட் ரீசன் மட்டும் ட்ரூ. ஸோ இப்போ ஆன்சர் வந்து ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் நாட் B1 தான் சரியான விடை. ஸோ 20க்கு B. ஓகேவா? அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K if sin inverse K tan. கொஷின் எழுதிக்கிறேன். K tan of cos inverse root 3 by 2. Cos inverse root 3 by 2 equal to pi by 3. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். K into tan of 2 cos inverse. இது என்ன பண்ணலாம், நமக்கு இங்கே tan வர மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே tan இருக்கா, வெளியும் ஒரு சைன் இன்வெர்ஸ் இருக்கா, வெளியும் ஒரு சைன் இன்வெர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இதை டேனாக கன்வெர்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அது கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா டேன் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகிடும், ஒரு நம்பர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சைன் இன்வெர்ஸை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த 2 cos inverse root 3 by 2 என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு cos inverse கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 cos inverse root 3 by 2 காசில் எப்படி எழுதலாம், root 3 எப்போ கிடைக்கும், காசில் 30 டிகிரியில் வரும். அப்போ cos pi by 3 pi by 6 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த காஸ் இன்வெர்ஸும் காசும் கேன்சல் ஆகிட்டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் K tan 2 இன்ட்டு காஸ் இன்வெர்ஸ் காசு கேன்சல் ஆகிட்டு pi by 6 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இந்த pi by 6 மறுபடியும் 2 டேபிளாக கேன்சல் பண்ணோம்னா pi by 3ன்னு வரும். tan pi by 3 என்ன ஆகுது, pi by 3னா 60 டிகிரி. tan 60 டிகிரியோட வேல்யூ root 3. சரியா? ஸோ K into root 3 equal to pi by 3. இந்த sin inverse இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், K root 3 sin pi by 3 அப்படின்னு கிடைக்கும். sin pi by 3 ஓட வேல்யூ என்ன, 60 டிகிரி, root 3 by 2. ஸோ இப்போ இங்கே இருக்க root 3 இந்த root 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா K is equal to 1 by 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ ஆன்சர் K is equal to 1 by 2. ஸோ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளே வந்து காஸ் இன்வெர்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த நம்பரை வேல்யூவை நம்ம காசுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ காசு கேன்சல் ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்கே டேரெக்டாகவே நமக்கு ஆங்கிள் கிடச்சிது, அதை டேனில் அப்ளை பண்ணால் அந்த வேல்யூ வரும். இந்த சைன் இன்வெர்ஸை மட்டும் நம்ம RHS கொண்டு வந்து வெறும் சைனுன்னு எழுதிக்கிறோம். அடுத்து அதுலேயே செகண்ட் ஒன் பாருங்கள், B. 22வா? ஓகே, 22A. வெரிஃபை whether the function f defined by f of x is equal to x sin 1 by x இது வந்து கண்டினியூஸாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டினியூஸ்னால் நம்ம எப்படி பார்ப்போம், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ டெரிவேட்டிவ் ஞாபகம் இருக்கா, லிமிட் h tends to 0 f of x plus h minus f of x divided by h இது வந்து இருந்ததுன்னா அது வந்து டெரிவேட்டிவ். ஆனால் இங்கே கண்டினியூட்டி கேட்குறாங்க. கண்டினியூட்டினா என்ன, லிமிட் x tends to 0 h tends to 0. இங்கே f of xக்கு பதிலாக x minus h into
இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் அப்படின்னு எடுத்து எழுதுவோம். ஓகேவா? எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஹெச்னு எடுத்து எழுதணும். இங்கே நம்ம ஒரே ஒரு லிமிட்டை மட்டும் தான் பார்த்தோம். இந்த டெரிவேட்டிவில் மைனஸு ப்ளஸ்ஸு சேர்த்து பார்த்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அது கண்டினியூட்டியாக இல்லையா அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு லிமிட் எடுத்துக்கணும். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0, அது 0 மைனஸ் பார்க்கணும். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ப்ளஸ் பார்க்கணும். ஓகேவா? அடுத்து லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இல்லை எஃப் ஆஃப் 0, இந்த 3 வேல்யூவும் செக் பண்ணி பார்க்கணும். இந்த 3 வேல்யூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இது வந்து கண்டினியூட்டி, இல்லை அப்படின்னா இது வந்து கண்டினியூட்டி கிடையாது. புரியுதா? ஸோ இப்போ கண்டினியூட்டியாக இல்லையா அப்படின்னா ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 மைனஸ் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 0. 0ன்றது நான் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு சொல்கிறேன். ஸோ இங்கே 0 கொடுத்துருக்காங்க அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அதனால் எஃப் ஆஃப் 0 ஹெச் டென்ஸ் டு 0 0ன்னு எடுத்துருக்கோம். இன்கேஸ் இங்கே இல்லை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இங்கே லிமிட் வந்து 1 2 அப்படின்னு எடுத்துருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு லிமிட் h டென்ஸ் டு 0 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் LHL, இதுக்கு பேர் RHL. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்கிறேன். லிமிட் h டென்ஸ் டு 0 மைனஸ் இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சைன் 1/xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் ஹெச் சைன் 1/0 மைனஸ் ஹெச். எங்கே 0 மைனஸ் ஹெச் போட்டோம், எக்ஸோட வேல்யூ லிமிட்டை வந்து அப்ளை பண்ணி -0 மைனஸ் ஹெச். ஏன் இந்த மைனஸ் போட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு 0 மைனஸு, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா மைனஸ் ஹெச்னு வரும். இதுவே ரைட் ஹேண்ட் லிமிட்னா எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் ஹெச்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, இப்போ பாருங்கள் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 மைனஸ் இங்கே மைனஸ் ஹெச் சைன் 1/-h அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ இங்கே 0ன்னு அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் எந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது பாருங்களேன். இது 0 sin 1/0, 0 sin ஆஃப் இன்ஃபினிட்டி. எப்போ சைனில் இன்ஃபினிட்டி வரும், 0 தான். ஓகேவா? sin 0 0 sin 90 1. ஸோ லிமிட் இதுக்குள்ளே தான் வரும், இதனுடைய வேல்யூ இல்லை. 0 இன்ட்டு சைன் இன்ஃபினிட்டி அது வந்து 0 தான் வரும். ஸோ அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணி பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி எழுதணும், லிமிட் h டென்ஸ் டு 0 ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் ஹெச்னு வரணும். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் 0 ப்ளஸ் ஹெச்னு போடுறோம். அப்போ இங்கே 0 ப்ளஸ் ஹெச் இன்ட்டு சைன் ஆஃப் 1/0 ப்ளஸ் ஹெச். ஸோ இப்போ 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹெச்சுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 சைன் ஆஃப் 1/0 மறுபடியும் 0 இன்ட்டு சம்திங் 0 தான் 0. அடுத்து எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 0னா எக்ஸுக்கு பதிலாக டேரெக்டாக 0 போட்டுடலாம். ஸோ கொஷினில் 0 sin 1/0ன்னு வரும், மறுபடியும் அதே வேல்யூ தான் வருது, 0 sin 1/0 0. ஸோ 3 வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ x is equal to 0ல் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்து 22 பார்க்கலாம். ஸோ 22ல் B1 பார்க்கலாம். செக் ஃபார் டிஃப்ரென்ஷியபிலிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் f டிஃபைன்ட் பை. ஓகே, இப்போ தான் கண்டினியூஸ் பார்த்தோம். இப்போ டிஃப்ரென்ஷியபிலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸுக்கு நம்ம டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணோம். டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஷியபிலிட்டி ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, லிமிட் h டென்ஸ் டு 0 சம்திங், 0ஓ ஏவோ சம்திங். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் ஹெச் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நமக்கு எதில் எந்த பாயிண்டில் வந்து இது டிஃப்ரென்ஷியபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு அப்ளை பண்ணணும். ஆனால் ஹெச் இந்த இடத்துல ஹெச்சோட வேல்யூ என்ன பண்ணணும்,
புரியுதா? எக்ஸோட வேல்யூ 5 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஹெச் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெச் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஹெச்சை வந்து எப்படி கேன்சல் பண்ணணும் தான் பார்ப்போம். ஓகேவா? லிமிட் h tends to 0 f of x plus h minus f of x divided by f of h. இது கண்டினியூட்டி. ஸோ இப்போ தான் பார்த்தோம். மறுபடியும் கண்டினியூஸுக்கு இது வந்து டிஃப்ரென்ஷியபிலிட்டி. கண்டினியூஸுக்கு ஃபார்முலா இந்த டிவைட் பை எஃப் ஆஃப் ஹெச்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் differentiability is equal to limit h tends to 0 minus f of x plus h. f of x plus h எங்க இருக்கு? f of x னா x minus 5. ஸோ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு தான் நம்ம சம் போட ஆரம்பிக்கணும். இது வேணாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் f of x எப்படி எழுதலாம்னு பாருங்கள். x minus 5ன்னு இருக்குது. x minus 5 எப்போ x வந்து greater than 5 இருக்கும்போது. ஓகேவா? இல்லை 5 ஈக்குவல் டு 5 கூட இருக்கலாம். ஸோ 5 அதிகமாக இருக்கும்போது தான் இது வந்து ப்ளஸில் இருக்கும். இன்கேஸ் மைனஸில் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். எப்போ மைனஸில் வரும்? x less than 5. 5 கம்மியாக போச்சுன்னா இந்த உள்ளே இருக்க வேல்யூ மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ அதை மைனஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம LHD செக் பண்ணிக்கலாம். LHD is equal to limit h tends to 0 minus f of x plus h minus f of x divided by h. So limit h tends to 0 minus f of x plus h. 0 minus na minus oda 0 oda கம்மியாக இருக்குது நெகட்டிவ் வேல்யூ. இந்த டேர்ம் எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டைமில் என்ன வருது பாருங்கள். f of டேட்டா அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு போடணும். மைனஸ் அதில் இருக்கிற 5. அப்புறம் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு இங்கே என்ன இருக்கோ அப்படியே எழுதணும். ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம போடும்போது ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை ஹெச். இப்போ எக்ஸோட வேல்யூவும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எதெல்லாம் நம்ம கண்டினியூட்டியாக டிஃப்ரென்ஷியபிலிட்டின்னு செக் பண்ண போகிறோம்? 5ல் செக் பண்ண போகிறோம். அப்போ 5ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் ஆஃப் 5 ப்ளஸ் ஹெச் மைனஸ் 5 ப்ளஸ் 5 மைனஸ் 5 டிவைடட் பை ஹெச். 5 மைனஸ் 5 0 ஆகிடும். இங்கே 5 மைனஸ் 5 0 ஆகிடும். இந்த மைனஸ் ஹெச் மட்டும் இருக்கும். லிமிட் h tends to 0 மைனஸ் மைனஸ் ஹெச் டிவைடட் பை ஹெச். ஹெச் கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1 மட்டும் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, LHD வந்து -1. அடுத்து RHD செக் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி. லிமிட் h tends to 0 plus f of x plus h minus f of x divided by h. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ லிமிட் h tends to 0 மைனஸ் ப்ளஸ் f of x plus h. x plus h ப்ளஸில் வரும்போது லிமிட் ப்ளஸில் வரும்போது நமக்கு என்ன வரும்? x மைனஸ் 5ன்னு வரும். நான் எக்ஸுக்கு பதிலாக 5 இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். 5 ப்ளஸ் h மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் f of x மட்டும் வரும். x மைனஸ் 5 டிவைடட் பை h. ஸோ இந்த -5 கேன்சல் ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே 5 அப்ளை பண்ணால் இங்கேயும் -5 கேன்சல் ஆகிடும். நமக்கு லிமிட் h tends to 0 ப்ளஸ்ஸு h by hன்னு மட்டும் வரும். h கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 1ன்னு வரும். இங்கே -1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இங்கேயே வந்து 2 ஈக்குவலாக இல்லை. இது வந்து டிஃப்ரென்ஷியபிலிட்டி இல்லை அப்படின்னு இங்கே சொல்லி முடிச்சிடலாம். அடுத்த கணக்கு பார்க்கலாம். 13th one. The area of circle is increasing at the uniform rate of 2 centimeter square per second. How fast is the circumference of a circle increasing when the radius r is equal to 5? So என்ன கொடுத்துருக்காங்கன்னா radius of area of circle is increasing at the rate of radius of circle a ன்னு எடுத்தோம்னா dA divided by dt is equal to 2 centimeter square per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி கேட்குறாங்க. dc by dt ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. r ஓட வேல்யூ 5. ஓகேவா? ஸோ மறுபடியும் பாருங்கள். dA by dt கொடுத்துருக்காங்க. dA divided by dt is equal to
2 centimeter square per second. அடுத்து r ஓட வேல்யூ 5. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, dc by dt ஓட வேல்யூ என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேவா? r is equal to 5 cm. ஓகே, சரி. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னன்னு தெரியணும், pi r ஸ்கொயர். அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னன்னு தெரியணும், 2πr. ஓகே, இந்த ஏவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம வந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே dA டிவைட் பை dt கிடைக்குமா, இஸ் ஈக்குவல் டு பை கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r, ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dr பை dt. ஓகேவா? dr பை dt மட்டும் நமக்கு என்னன்னு தெரியல, அது இங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். dA பை dtயோட வேல்யூ 2, பை அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு 2r இன்ட்டு dr பை dt. இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா dr பை dtயோட வேல்யூ 1 பை பை r அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஆனால் நமக்கு இது வேணாம், நமக்கு dc பை dt என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணோம் அப்படின்னா dc டிவைட் பை dt இஸ் ஈக்குவல் டு 2π கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dr பை dt. ஸோ அப்போ 2π இன்ட்டு dr பை dtயோட வேல்யூ 1 பை πr. பையும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2πr அப்படின்னு கிடைக்குது. ஆனால் ஆரோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் 2/5 சென்டிமீட்டர் பர் செகண்ட் தான் dc பை dtயோட வேல்யூ. சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2/5 டைம்ஸ் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ அது வேணால் பாயிண்டில் எழுதுறதுனால எழுதிக்கலாம், பாயிண்டில் டிவைட் பண்ணோம்னா 0.4ன்னு வரும். ஓகேவா? அடுத்து 24th ஒன் பார்க்கலாம். இது 23. Find integral cos cube x e power log sin. Integral cos cube x e power log sin x dx. e power log sin x dx. இங்கே நல்லா பாருங்கள், ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும், நமக்கு sin x மட்டும் வந்திருக்கும். இன்டெக்ரல் காஸ் கியூப் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துருந்தாவே போதும். அது இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இதை வேறு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன் இந்த இன்டெக்ரல் நமக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம டீன்ற ஒரு பேராமீட்டர் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். டீயை வந்து எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாம், இல்லை சைன் எக்ஸ் எடுக்கலாம். ஆனால் இங்கே காஸ் எக்ஸ்ன்னு எடுத்தால் தான் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் எக்ஸ் கிடைக்கும். சைன் எக்ஸ் ஒரே ஒரு வேரியபிளாக இருக்குது, ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. அதனால் காஸ் எக்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். டி காஸ் எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா டிடி பை டிஎக்ஸோட வேல்யூ மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இங்கே ஏற்கனவே சைன் எக்ஸ் இருக்கா, இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த மைனஸ் வேணால் கூட நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ சைன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் டின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா இன்டெக்ரல் காஸ் கியூப் எக்ஸுக்கு பதிலாக டி கியூப், காசுக்கு பதிலாக டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ சைன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டிடி அப்படின்னு எழுதிக்கலாம், மைனஸ் டிடி. ஸோ மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம், டி கியூப் இன்ட்டு டிடி. ஸோ டி கியூபை இன்டெகிரேட் பண்ணோம்னா டி பவர் 3 + 1 டிவைட் பை 3 + 1 ப்ளஸ் சி. ஸோ மைனஸ் டி பவர் 4 டிவைட் பை 4 ப்ளஸ் சி. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா மைனஸ் டி வந்து நம்ம என்னென்னு பண்ணோம், காஸ்ன்னு எடுத்தோம். அப்போ காஸ் பவர் 4x டிவைட் பை 4 ப்ளஸ் சி. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து 24. இதில் பி இருக்குது, 24A தான் எடுத்தோம், ஏ தான் முடிச்சிருக்கோம். ஓகே, இது 24A. அடுத்து 24B பார்க்கலாம். Find integral 1/5 + 4x - x square. 5 + 4x - x square into dx. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா 1 / 5
ஸோ இந்த ரெண்டுத்தில் மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு காமனாக வெளியே எடுத்துடலாம். மைனஸ் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம இந்த 4xை 2 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இதை 2 ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு வருமா? அப்போ 2 ஸ்கொயர் ஆட் பண்ணி உடனே சப்ராக்ட் பண்ணிடணும். அதனால் வேல்யூ மாறப்போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை 1/5 மைனஸ் இதை வந்து எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மறுபடியும் ஒரு மைனஸ், ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 இன்ட்டு dx. ஸோ இப்போ இதை 1/5 + 4 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dxன்னு இதெல்லாம் மறுபடியும் இன்டெக்ரல் 1/3 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dxன்னு இதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இன்டெக்ரலில் டினாமினேட்டரில் ரூட் இல்லை அப்படின்னா அது tan ஃபார்முலா இல்லைனா லாக் ஃபார்முலாவில் வரும். ஸோ tan ஃபார்முலாவில் 1/x² + a² தான் வந்து tan ஃபார்முலா. ஆனால் இங்கே a² மைனஸ் x² ஃபார்மேட்டில் இருக்குது. இன்டெக்ரல் 1/a² - x² இன்ட்டு dx இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா லாக் ஃபார்முலா வரும். ஓகேங்களா, ஞாபகம் இருக்கா? ஓகே, ஃபார்முலா என்ன பாருங்கள், இங்கே a ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா log of 1/2a log modulus of a plus x divided by a minus xன்னு வரும். அதுவே இங்கே x² டினாமினேட்டரில் x² மைனஸ் a² இருந்ததுன்னா இந்த இடத்துல x minus a divided by x plus aன்னு வந்திருக்கும். ஸோ இது நமக்கு இந்த இடத்துல வேணாம், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். 1/2 ஏவோட வேல்யூ 3. நல்லா கவனிங்க, இது a² மைனஸ் எக்ஸோட வேல்யூ x minus 2 தான் எக்ஸோட வேல்யூ, ஏவோட வேல்யூ 3. ஸோ 1/2a log modulus ஆஃப் ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ x minus 2 divided by a 3 minus of x minus 2 x plus 2ன்னு மாறுது plus c. ஸோ இப்போ 1/6 log modulus of 3 minus 2 1ன்னு வரும். அப்போ x plus 1 divided by 5 minus x plus c. ஓகே, 25 2 மார்க்கு. 25th சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்க சம்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைண்ட் த வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அண்ட் மேக்கிங் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஸ் ஈக்குவல் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டுபிடிச்சிட்டு நமக்கு தேவையான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதிலேருந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அது என்னென்னா 2i வெக்டார் i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 5k கேப். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வெக்டர் கன்வெர்ட் பண்ணிட்டோம், பொசிஷன் வெக்டர். ப்ளஸ் நமக்கு லாம்டா இன்ட்டு இன்னொரு வெக்டர் வேணுமா, அந்த வெக்டருக்கு பதிலாக தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வித் த கோஆர்டினேட்ஸ். ஓகே பாருங்கள். ஸோ 25th சம். ஸோ நமக்கு ஃபார்முலான்னு பார்த்தோம்னா r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் லாம்டா b வெக்டார். ஸோ a வெக்டார் கொஷின்லேயே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, என்னது 2 3 minus 5ன்னு. ஸோ 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 5k வெக்டார் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னொரு வெக்டருக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்கிங் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஈக்குவல் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா. ஓகேவா? ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா காமா கிடைச்சிது அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன்னா, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. ஸோ எல்லாத்துக்கும் வேறு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவே போட்டோம்னா 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3ன்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/√3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. சரியா? இப்போ இதிலேருந்து நமக்கு வெக்டர் எப்படி கிடைக்கும், காஸ் ஆல்ஃபா i கேப் ப்ளஸ் காஸ் பீட்டா j கேப்
ப்ளஸ் காஸ் காமா கே கேப். இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே ஈக்குவல் அப்படின்றதுனால இந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 1/√3 ஐ கேப் ப்ளஸ் 1/√3 ஜே கேப் ப்ளஸ் 1/√3 கே கேப். ஸோ இப்போ இந்த 1/√3 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு வெக்டர் கிடச்சிச்சா? ஏ ஏற்கனவே இருக்குது, பி வந்து நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த லாம்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, லாம்டாக்கு பதிலாக நமக்கு இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ணி காமனாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ லாம்டான்றது ஒரு நம்பர் தான். ஸோ நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு எடுத்திருக்கோம், அதுவே போதும். அப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 5k கேப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3 into i கேப் ப்ளஸ் j கேப் ப்ளஸ் k கேப். ஸோ இதுதான் நமக்கு தேவையான வெக்டர். ஓகே, 1 மார்க்கும் 2 மார்க்கும் இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ 3 மார்க் 5 மார்க்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச கேஸ் ஸ்டடியும் அதே வீடியோவில் சேர்த்து பார்த்துடலாம். தேங்க்யூ.